உங்களுக்கு கொஸ்டின் என்ன, யூ பில்ட் a report to help the sales team understand its performance and the drivers of sales. ஓகே, நீங்க வந்து இப்போ சேல்ஸ் டீமுக்கு வந்து ரிப்போர்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அந்த சேல்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும். ஓகே, ஸோ அதனால அவங்க என்ன கேட்குறாங்க, டீம் நீட்ஸ் டு ஹாவ் அ சிங்கிள் விஷுவலைசேஷன். ஸோ இது வந்து எந்த டாபிக் கீழே வருதுன்னா, அவங்களோட ரிப்போர்ட் அண்ட் விஷுவலைசேஷன் கீழே வரும். டு ஐடென்டிஃபை விச் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் சக்சஸ். ஓகே, விச் டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் ஷுட் யூ யூஸ். இது நீங்க என்ன விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. உங்களோட கொஸ்டினே இங்க என்ன ஆரம்பிக்கும், லைக் வந்து டீம் நீட்ஸ் டு சிங்கிள் விஷுவலைசேஷன் வேணும், என்ன விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் எந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து we will rule out. எப்போதுமே வந்துட்டு எது ராங் ஆன்சரோ அதை நீங்க ரூல் அவுட் பண்ணும். ஓகே, இதுல எது வந்து ராங் ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் Q&A வந்து ராங் ஆன்சர். ஏன்னா क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்களோட Q&A விஷுவல் ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா? எஸ் நம்ம டைப் பண்றது வரும். நீங்க என்ன கேக்குறீங்களோ அது வந்து டேட்டா செட்ல இருந்து எல்லாத்தையும் ரேண்டமா எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஆனா இது வந்து டைரக்டா ஒரு விஷுவல்ல நீங்க காமிக்க மாட்டீங்க இல்லையா? இது வந்து ஒரு சேல்ஸ் டீமுக்கு நீங்க காமிக்கிறீங்க. ஏன்னா இங்க வந்து ஆடியன்ஸே யாரு? சேல்ஸ் டீம். ஓகேவா? ஆடியன்ஸ்க்கு காமிக்கும் போது அவங்க போய் ட்ரை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, எனக்கு வந்து இந்த விஷுவல் காட்டு, நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க மாட்டான். அப்போ இந்த Q&A விஷுவல் கிடையாது. ஆப்ஷன் டி வருமா சார் மேடம்? ஆப்ஷன் டி லைன் அண்ட் கிளஸ்டர் காலம் சார்ட் இல்ல, கீ இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வரும். ஓகே, ஏன் நான் சொல்றேன், ஓகே, எந்தெந்த சார்ட் எந்தெந்த டேட்டாக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? Q&A கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைன் சார்ட். லைன் சார்ட் எப்போ போடுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, டேட்னா ட்ரெண்ட்ஸ் ஆஃப் யுவர் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த டேட்டா கண்டுபிடிக்கணும். ட்ரெண்ட்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மந்த்ல எனக்கு இவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, இந்த மந்த்ல எனக்கு கம்மியா சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த மந்த்ல எனக்கு ஜாஸ்தியா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ட்ரெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தாதான் நீங்க லைன் சார்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க ஆனா அவங்க என்ன கேட்கலன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான் கேட்டிருக்காங்க தவிர ட்ரெண்ட். if you wanted to see the trend over the monthக்கோ இல்ல டேக்கோ இல்ல இயருக்கோ நீங்க ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும்னா தான் லைன் சார்ட்டுக்கு போகணும். ஓகேவா? கிளஸ்டர்டு காலம் சார்ட் வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் காலம் சார்ட். ஓகேவா? காலம் சார்ட்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு விட இது வந்து ஒரு விஷயத்த கம்பேர் பண்றதுக்காக பண்ணுவாங்க. அதாவது இந்த சேல்ஸ் வந்து எனக்கு இங்க இந்த பார்ல எப்படி இருக்கு, மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் இந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ஏல வந்து இந்த சேல்ஸ் நடந்திருக்கு, ப்ராடக்ட் பில வந்து இந்த சேல்ஸ் நடந்திருக்கு, ப்ராடக்ட் சில வந்து இந்த சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க காமிக்கிறதுக்கு தான் வந்து பார் சார்ட் போடுவீங்க, காலம் சார்ட் போடுவீங்க. காலம் சார்ட்டோ இல்ல பார் சார்ட்டோ வாட் எவர் இட் இஸ். சரியா? அப்போ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. இதுதான் வந்து கெஸ்ஸிங், ரூல் அவுட் பண்ணிடுவீங்க. ஓகே, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்ப ஃபனல் சார்ட் எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? எஸ். இப்படி இருக்கும், ஃபனல் ஷேப்ல இருக்கும். சரியா? இப்படி உங்களுக்கு வந்து பார் பாரா வந்திருக்கும். இந்த ஃபனல் சார்ட்டுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இதுல பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டா அவங்களால பார்க்க முடியாது. ஓகே, எப்படி இதே ஒரே விஷயம் தான். அந்த உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லைன்னா இது வந்து எப்படி வந்து லோவா இருக்கா இல்ல ஹையா போயிருக்கா பீக்ல போயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா நம்ம ஃபனல் சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இதுவும் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வருதோ அப்பெல்லாம் கீ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கறதான் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கீ இன்ஃப்ளூயன்சர்ங்கிறது வந்து ஒரு AI சார்ட். ஓகேவா? புரியுதா? எஸ். ஓகே, சோ சார்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். இந்த சார்ட் இதுக்கெல்லாம் நான் போடணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, பை சார்ட் கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் விஷுவல்ல இருந்து உங்களுக்கு 2-3 क्वेश्चन ஆவது வரும். ஓகே, இப்ப பை சார்ட்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார்ட் நீங்க எப்ப போடணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நீங்க ஒரு பை சார்ட்ல கொடுக்கலாம். ஓகேவா? சோ வந்து இது வந்து சேல்ஸ் டீமுக்கு நாங்க 20% அலோகேட் பண்ணிருக்கோம்,
அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் டீமுக்கு வந்து நாங்கள் 30% அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆ. இந்த பை சார்ட்ல இது எல்லாத்தையும் நீங்க சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 100% தான் வரணும். அது தாண்டி வரக்கூடாது. ம். ஓகே. அண்ட் ஓகே. இந்த ஒரு ஸ்லைஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்லைஸ் சொல்லுவோம். இப்ப பீஸால வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ம். ஒரு பை சார்ட்ல வந்து 6 ஸ்லைஸுக்கு மேல போகக்கூடாது. ஓகே. அதுக்கு மேல போனுச்சுன்னா அதோட விஷுவல் வந்து நல்லாவே இருக்காது. ஓகே. ஓகே. ஸோ அப்போ அந்த 6 ஸ்லைஸ்னா என்னது? அந்த 6ங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி வைஸ் சேல்ஸ் நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா, கேட்டகரி வந்து 6 கேட்டகரிக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பை சார்ட் போடலாம். ஓகே. ஓகே. அதே மாதிரி ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ்னா 6 கேட்டகரிக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பை சார்ட் போடலாம். ம். புரியுதா? நைஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹாட்ஸ்பாட் கொஸ்டின். உங்களுக்கு நிறைய ஹாட்ஸ்பாட் கொஸ்டின்ஸ்னு வரும். அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம்னா இந்த டிராக் அண்ட் ட்ராப் இந்த மாதிரி இருக்கும். டிராப் டவுன் மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலா. ஓகேவா? திஸ் வில் பி லைக் அ டிராப் டவுன். இந்த டிராப் டவுன்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி நீங்க அந்த டிராப் டவுனை செலக்ட் பண்ணணும். ஹாட்ஸ்பாட் இருக்கிறதுக்குலாம் வந்துட்டு மார்க்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அதனால கேர்ஃபுல்லா அதுக்கு ஆன்சர் பண்ணும். So you need to create a visual as shown in the following exhibit. Okay, இதுல இருக்கிற மாதிரி நீங்க விஷுவல் கிரியேட் பண்ணும். இது என்ன சார்ட்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்தா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? டேபிள் சார்ட். வெரி குட். டேபிள்ல வந்து 2 இருக்கு. டேபிள் அண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த 2 சார்ட்ல ஏதோ ஒரு சார்ட்டை அவங்க போட்டிருக்காங்க. இதுல இந்த இடத்துல வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ஃபார்மேட் பண்ணிருக்காங்க. இந்த சேல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டுக்கு மேல இருந்தது அப்படின்னா கிரீன் கலர் போடு, பர்டிகுலர் காஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா ரெட், அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஓகே. சோ இது அவங்க சொல்லிருக்காங்க the indicator color for total sales will be based on the percentage growth to last year. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எப்படி இந்த பெர்சன்டேஜ் growth ஆயிருக்கு அப்படிங்கறது தான் அந்த சேல்ஸ் சொல்லுது. ஓகே. the solution must use the existing calculation only. சொல்யூஷன் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற கால்குலேஷன், நீங்க இப்போ கொடுக்க போற சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்கிற கால்குலேஷன் தான் யூஸ் பண்ணும். நீங்க புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. how should you configure the visual? இதை நீங்க எப்படி இந்த விஷுவலை கான்ஃபிகர் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்றீங்களா? ஆன்சர் என்னவா இருக்கும்னு? ஓகே. கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ்ல வந்து டேட்டா பார்ஸ் வரும். கண்டிஷனல் ஃபார்மேட்ல வந்து டேட்டா பார்ஸ் வருங்கிறீங்களா? ஓகே. நீங்க சொல்லுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டேட்டா பார்னா என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ், அந்த டேட்டா பார் வந்து